Hello friends, welcome to City Car Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, in the video how to gain a steering control on an automatic car. நம்மளோட ஸ்டூடெண்ட் ஓன் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் Volkswagen Vento TSI automatic. அவங்களுக்கு இப்போ நம்ம கொடுக்க போகிற ட்ரைனிங் செஷன் மேக்கிங் லெஃப்ட் அண்ட் ரைட் டர்னிங்ஸ் ஆன் அ ரெசிடென்ஷியல் ஏரியா. வியூவர்ஸ், இங்கே நம்ம டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர், பார்க்கிங் மோட், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் மோட். பிரேக்கில் கால் வச்சுட்டு டிரைவ் மோட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு லீவிங் த பிரேக் ஸ்லோலி. ஸ்டீரிங் போத் ஹேண்ட்ஸில் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock பொசிஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock பொசிஷன். அவங்களுக்கு இந்த ட்ரைனிங் டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டீரிங்கோட டைமென்ஷன்ஸ் என்ன, ஸ்டீரிங் ரொட்டேஷன் மெத்தட், ஷஃபிள் மெத்தட், கிராஸ் ஓவர் மெத்தட், இது ரெண்டுமே சொல்லி கொடுத்துருக்கோம். இங்கே ரைட் எடுக்கிறோம் மேம். நம்ம ப்ரொசீஜர் டு மேக் டர்னிங்ஸ், இண்டிகேட் பண்ணணும், மிரர் அப்சர்வ் பண்ணணும், ஹார்ன் பண்ணணும். ஸ்பீட் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு டர்னிங்ஸ் பண்ணும்போதும் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ரோட் அனலைசேஷன். இப்போ ரைட் எடுக்க போகிறோம் அப்படின்னா ரைட்டில் வர வெஹிக்கிள் லெஃப்ட்டில் வர வெஹிக்கிள் பார்த்துட்டு தான் திருப்பணும். அவங்க இப்போ ஸ்டீரிங் ரொட்டேட் பண்ணுற மெத்தட் ஷஃபிள் மெத்தட். எவ்வளோ ரொட்டேஷன்ஸ் திருப்பியிருக்காங்களோ அவர் ரொட்டேஷன் மைனஸ் பண்ணணும். இப்போ 1 திருப்பினாங்க, இப்போ 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. பிகினர்ஸ்க்கு இனிஷியலாக இருக்கிற டவுட்டு, நான் எந்த ரோட்ஸில் எவ்வளோ திருப்பணும்னு டவுட் இருக்கும். இங்கே கம்மிங் அப் ஆஃப் லெஃப்ட் எடுக்கிறோம் மேம். அது ரோடோட டைமென்ஷன் பொறுத்து தான் நம்ம அந்த ரொட்டேஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்மளுடைய ஃபோக்கஸ் 100% ஆன் தி ரோடில் இருக்கணும். ஸ்டீரிங்கை பார்க்கக்கூடாது திருப்பும் போது. இப்போ இங்கே லெஃப்ட் எடுக்கிறாங்க, ஆன் தி ரோடில் கரெக்டாக வந்துட்டு லாஸ்ட் ரோடில் ஒரு ரொட்டேஷன் திருப்பினாங்க. இப்போ இந்த ரோடில் 1க்கு மேலே தேவைப்படுது. அப்போ தான் வெஹிக்கிள் வந்து கரெக்டாக திரும்புது இந்த ரோடில். அகெயின் நம்ம எவ்வளோ திருப்பி இருக்கோமோ கரெக்டாக 1.5 திருப்பினோம், 1.5 மைனஸ் பண்ணணும், 1 திருப்பினா 1 மைனஸ் பண்ணணும். கம்மிங் அப் ஆஃப் ரைட் ஒரு டேக் மேம். ரைட் இண்டிகேட்டர், ரைட் மிரர் பாருங்க, மேக் இட் அஸ் அ வைட் ரைட். லெஃப்ட் டர்ன் மஸ்ட் பி a க்ளோசர் ஒன், ரைட் டர்ன் மஸ்ட் பி a வைடர் ஒன். அதே மாதிரி டர்னிங்ஸ் பண்ணும்போது ஜங்ஷன் பாயிண்ட்ல வந்து தான் திருப்பணுன்றதை சொல்லியிருக்கேன். ஜங்ஷன் பாயிண்ட் நம்ம ரோடோட எண்டிங் பாயிண்ட்டும் அடுத்த ரோடோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மீட் ஆகிறது தான் ஜங்ஷன் பாயிண்ட். அவங்களோட ஃபுட் மூவ்மெண்ட் ஃபுல்லாகவே அவங்க டர்னிங்ஸ் பண்ணும்போது பிரேக்லேயே தான் மூவ் பண்ணுறாங்க. இது Volkswagen கொஞ்சம் பவர்ஃபுல்லான வெஹிக்கிள், புல்லிங் பவர் எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த வெஹிக்கிளில். ஸோ ஃபுல்லாக நம்ம பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டோம்னா வெஹிக்கிள் கொஞ்சம் ஸ்பீடாக போகும். ஸ்பீடாக போகும்போது அவங்களால லெஃப்ட் அண்ட் ரைட்டு திருப்பறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்டீரிங்கை டர்ன் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கும் டைம் எப்போ கிடைக்கும்னா ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணால் மட்டுமே தான் டைம் கிடைக்கும். இனிஷியலாக நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எடுத்த உடனேவே இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியா கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்னெல்லாம் கண்ட்ரோல்ஸ் கெயின் ஆகும்னா ஸ்பீட் கண்ட்ரோல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், லெஃப்ட் ஃப்ரேம் கால்குலேஷன், ரைட் ஃப்ரேம் கால்குலேஷன். டர்னிங்ஸ் பண்ணும்போதும் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் டிரைவ் பண்ணும்போதும் லெஃப்ட் ரைட் ஃப்ரேம் பார்த்துட்டு டிரைவ் பண்ணுற கால்குலேஷன் கிடைக்கும். கமிங் அப் ஆஃப் ரைட் ஒரு டேக் மேம். புது ரைட் இண்டிகேட்டர் ஹியர். எந்த ஒரு டர்னிங்ஸ் பண்ணும்போதும் கம்பல்சரியாக இண்டிகேட் பண்ணிக்கணும், மிரர் அப்சர்வ் பண்ணணும். இப்போ இங்கே பார்க்குறீங்க ஆப்போசிட்ல ஒரு வெஹிக்கிள் இருக்காரு. இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட் கரெக்டாக இந்த ஸ்பேஸில் தான் போகணும். ஆஃப் பிரேக்லேயே தான் அவங்க மூவ் பண்ணணும். ஆஃப் தி ரோடு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க ரைட்டு வைடரா திருப்பணும். இந்த இடத்துல என்னோட ஹெல்ப் எதுவுமே இல்லை. நான் ஸ்டீரிங் ஹோல்ட் பண்ணல, ஹேண்ட் பிரேக் ஹோல்ட் பண்ணல. மோர் தேன் 60 to 70 டர்னிங்ஸ் அவங்க பண்ணதோட ரிசல்ட் தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வியூவர்ஸ். கமிங் அப் ஆஃப் லெஃப்ட் ஒரு டேக் மேம். லெஃப்ட் இண்டிகேட் அகைன், ஃபோக்கஸ் ஆன் த லெஃப்ட் மிரர், மேக் அ ஹார்ன், மேக் இட் அஸ் அ க்ளோஸ் லெஃப்ட். எந்த ஒரு டர்னிங்ஸ் பண்ணும்போதும் நம்ம ஹார்ன் பண்ணி தான் டர்ன் பண்ணணும். ஏன்னா ஆப்போசிட்ல வர வெஹிக்கிள்ஸ் பிளைண்ட் ஸ்பாட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம வரும்ன்றதை இண்டிமேட் பண்ணாதான் அவங்க ஸ்பீடாக வந்தால் கூட கொஞ்சம் ஸ்பீடை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஸ்லோ பண்ணிட்டு வருவாங்க. பிகினர்ஸ் இனிஷியலாக ஆட்டோமேட்டிக் காரில் பண்ணுற மிஸ்டேக்ஸ், அவங்க பிரேக் ப்ரெஸ் பண்ணாமல் ஆக்சிலேட்டர்லேயே டர்ன் பண்ணுவாங்க, இல்லைனா ஆஃப் பிரேக்லேயே போவாங்க. பிரேக்கை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி நிறுத்தி டர்ன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா எந்த ரோடில் எந்த அளவுக்கு ஸ்பீடை கம்மி பண்ணணுமோ அதுக்கு தகுந்தாப்புல பிரேக்கை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதே ஸ்பீடில் நம்ம டர்ன் பண்ணி ஸ்ட்ரெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பி ஆக்சிலேட்டர் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டீரிங்கோட டைமென்ஷன் மெத்தட், டர்னிங்கோட மெத்தடாலஜி, ஷஃபிளில் திருப்புறோமா, கிராஸ் ஓவரில் திருப்புறோமா, சில பேர் சிங்கிள் ஹேண்டில் திருப்புவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. லெஃப்ட் எடுக்கிறோம் மேம் இங்கே. அதே மாதிரி சில பேரோட மைண்டில் என்ன ஃபிக்ஸ் ஆகிடும்னா நம்ம டர்னிங்ஸ் பண்ணாலே ஒரு ரொட்டேஷன் திருப்பணும், 1.5 ரொட்டேஷன் திருப்பணும் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகிடும். அதுவும் இருக்கக்கூடாது. ரோடோட அமைப்புக்கு தகுந்தாப்புல தான் நம்ம டர்ன் பண்ணணும். நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே ரோடில் இருக்கணும். நம்மளோட ஐஸ் வந்து ரோடை பார்க்கணும், ஹேண்ட் வந்து ஸ்டீரிங்கை கண்ட்ரோல் பண்ணணும், லெக் மூவ்மெண்ட் வந்து பிரேக்கையும் ஆக்சிலேட்டரையும் மேனேஜ் பண்ணணும். Straight a bit again, coming up off left, you have to take care ma'am. Road analyzation is very important. லெஃப்ட் எடுக்கும்போது ரைட்ல வர வெஹிக்கிள், லெஃப்ட்ல வர வெஹிக்கிள் பார்த்துட்டு அவங்க ஸ்லோ பண்றாங்களா, இப்போ நம்ம டர்ன் பண்ணும்போது அவங்க அஃபெக்ட் ஆவாங்களா மாட்டாங்களான்றதையும் பார்த்துட்டு தான் நம்ம டர்னிங்ஸே கொடுக்கணும். இந்த விஷயம்லாம் தான் நம்ம ஸ்டூடெண்ட்க்கு நம்ம சொல்லியிருக்கோம். இன்னைக்கு செகண்ட் டே ஆஃப் கிளாஸ்ல நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ரொம்ப எக்ஸலண்டா டர்னிங் டாஸ்க்கை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அகைன் கமிங் அப் ஆஃப் லெஃப்ட், யூ have to take care ma'am. With the left indicator here. ஆட்டோமேட்டிக் காரில் ஸ்டீரிங் கண்ட்ரோல் கெயின் பண்ணணும்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டர்னிங்ஸ் நம்ம பண்ணணும்.
டர்னிங்ஸ் பண்ணும்போது ஸ்பீட் கண்ட்ரோல் பிரேக்கில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். ரோடோட டைமென்ஷன் பார்த்துட்டு நம்ம திருப்பணும். ஷஃபல் மெத்தட், கிராஸ் ஓவர் மெத்தட், ஹார்னிங், இண்டிகேஷன், மிரர் அப்சர்வேஷன். ரைட் எடுக்கிறோம் மேம். இங்கே புது ரைட் இண்டிகேட்டர் ஹியர். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் வெஹிக்கல்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம பண்ணும்போது அந்த ரோட்லேருந்து வெஹிக்கல்ஸ் யாரும் வருவாங்கன்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே போகணும். அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே போனோம்னா அவங்க அப்படி வந்தால் கூட நம்ம டக்குன்னு அஃபெக்ட் ஆக மாட்டோம். ரோடோட கார்னர் அப்சர்வேஷன் ஈச் அண்ட் எவ்ரி டர்ன் பண்ணும்போது அந்த ரோடோட கார்னரில் ஏதானோ ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கான்றது அதை பார்த்துட்டே தான் நம்ம திருப்பணும். பர்ஃபெக்ட் மேம், எக்ஸலண்ட். வியூவர்ஸ், I hope you like this video. இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடைச்சிருக்கும். How we are training the clients and how the clients are getting trained from City Car Trainers. Always need your support. Kindly subscribe பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் டிரைவிங் கத்துக்கணும்னா City Car Trainers அப்ரோச் பண்ணுங்க. Thank you viewers.